Hello and welcome to English Tanglish video lessons virtually true written by Paul Stewart, CBSE 10th Standard Fiction in Tamil. Sebastian Schulz. It isn't a name you come across every day, but there it was, a large and clear at the top of the newspaper article in front of me. The reader of the newspaper was a big woman. I couldn't see her face, but I could hear her wheezy breath. Miracle Recovery, the headline said. Sebastian Schulz, a 14-year-old schoolboy from South London, awoke yesterday from a coma the doctors feared might last forever. இந்த ஸ்டோரியோட ஆரம்பம் எப்படி இருக்குன்னா, செபாஸ்டியன் ஷெல்ஸ்ங்கிற நேமோட ஸ்டார்ட் ஆகுது. சொல்கிறவர், நம்ம கதையை சொல்கிறவர் அவருக்குள்ளே பேசிக்கிறாரு. இந்த மாதிரி பேரை யாரும் வைக்க மாட்டாங்க, எப்பவும் நீங்கள் யார்கிட்டையும் கேட்க மாட்டீங்க. ஆனால் இப்போ நியூஸ் பேப்பரில் பெருசாக போட்டிருக்காங்க. அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிள் நான் முன்னாடி என் கண் முன்னாடி இருக்குது அப்படின்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ இல்லைன்னா ஏர்போர்ட்டில் யாராவது ஒருத்தர் நியூஸ் பேப்பர் வாசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம எதிர்த்தாப்பில் உட்காந்துருப்போம், நம்மகிட்ட நியூஸ் பேப்பர் கிடையாது, அப்படி உன்னி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி சிச்சுவேஷன். அவர் அந்த நியூஸ் பேப்பரை பார்க்குறாரு. பார்த்தா செபாஸ்டியன் ஷெல்ஸ்னு பேர் எழுதியிருக்கு. அந்த பேப்பரை வாசிக்கிட்டு இருக்கிறது ஒரு பெரிய அம்மா. ஃபேஸை பார்க்க முடியல, அந்த நியூஸ் பேப்பர் மறைச்சிட்டு இருக்கு இல்லையா. ஆனால் அந்த அம்மா மூச்சு விடுறது கொஞ்சம் சவுண்டு வீசி பிரெத், அப்படி அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்க மூச்சு விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மூச்சு விட்டுட்டு இருக்காங்க. அது என்ன நியூஸ் அப்படின்னா, மிராக்கிள், ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஹெட்லைன் சொல்லுது. செபாஸ்டியன் ஷெல்ஸ் ஒரு 14 வயசு ஸ்கூல் பாய். அவர் சவுத் லண்டனில் இருக்கிறவர். அவர் கோமாலேருந்து முழிச்சிட்டாப்புல. டாக்டர்ஸ் என்ன நினச்சாங்கன்னா, கோமால இவர் இருப்பார் நினச்சாங்க. ஆனால் கோமாலேருந்து முழிச்சிட்டாப்புல. It couldn't be the Sebastian I had met. I leaned forward to read the rest of the article. 6 weeks ago, Sebastian Schulz was badly injured in a motorway accident. His condition on arrival at the General Hospital was described as critical, though stable. Despite doctor hopes, the boy did not regain consciousness. His parents were informed their son was in a coma. At a press conference, Mrs. Schulz said, "The doctors were doing all they could, but in our hearts we knew we needed a miracle. Now, that miracle has happened." இப்போ அந்த ஹெட்லைன்ஸ் வாசிக்கிட்டே இருக்காப்புல நமக்கு ஸ்டோரி சொல்கிறவர் நினைக்கிறாப்புல, இந்த செபாஸ்டியன் ஷெல்ஸ் அதே ஆள் இல்லையா, நான் மீட் பண்ணனே அதே ஆளா அப்படின்ட்டு கீழே மற்ற ஆர்டிக்கலை வாசிக்கிட்டு இருக்காப்புல. அப்போ நமக்கு ஃப்ளாஷ்பேக் போகுது. 6 வாரத்துக்கு முன்னாடி செபாஸ்டியன் ஷெல்ஸ் ஒரு மோட்டர்வே ஆக்சிடென்ட்டில் ரொம்ப மோசமாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அவர் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உயிருக்கு எதுவும் சேதம் இல்லை, ஆனால் இவர் ரொம்ப மோசமான நிலையில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் ஹோப்ஸ் இருந்தாலும் அந்த பையனுக்கு நினைவு திரும்பலை. உடனே பேரண்ட்ஸ்ட்டு சொல்கிறாங்க, சரி உங்கள் பையன் கோமாவில் இருக்காப்புல அப்படின்ட்டு. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் மிஸ்ஸஸ் ஷெல்ஸ் அந்த பையனோட அம்மா சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் எங்களுக்கு தெரியுது ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கணும், ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்கணும், கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கடவுள் காப்பாற்றிட்டாப்புல. அந்த மந்திரம் நடந்துருச்சு, அந்த ஆச்சரியம் நடந்துருச்சு. At that moment, the woman's hand moved. I suddenly saw the photograph that went with the story and gasped. The boy in the picture was Sebastian. There was no doubt. But how? I muttered. Sebastian Schulz, the boy I had got to know so well recently, had apparently been in a coma for all that time. I felt nervous and shivery. It didn't make any sense at all. I stared out of the train window and ran through the events in my head. அந்த செகண்டில் என்னென்னா, அந்த உமன் இருக்காங்க இல்லையா, ஃபேட் உமன், அவங்களோட கை அசையுது. அப்போ ஃபோட்டோகிராஃப் அந்த நியூஸ் பேப்பர் கொஞ்சம் வேறு மாதிரி அசைஞ்ச உடனே பையனோட ஃபோட்டோகிராஃப் கிளியராக தெரியுது. அதை பார்த்துட்டு உடனே வாய் பொழந்தோடனே என்னென்னா, அந்த பையன் தான், செபாஸ்டியன் தான், ஒரு டவுட் இல்லை. ஆனால் எப்படி இந்த பையன் கோமாலேருந்து வந்தாப்புல அப்படின்னு மனசுக்குள்ளே பேசுகிறாப்புல. செபாஸ்டியன் ஷெல்ஸ்
ரீசெண்டாக தான் இவருக்கு தெரியுது, தெரிய வந்துச்சு. அவர் வந்து கோமாலே வந்து ஃபுல் டைமாக இருந்தார். இவருக்கு வந்து பயமாகவே இருந்துச்சு. இது என்னடா இது ஒன்றும் இது வந்து ஆச்சரியமாக இருக்கே, எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினச்சிட்டு அப்படி இப்போ ட்ரெயின் இருக்கு இல்லையா, ட்ரெயின் விண்டோ வழியாக வெளியே பார்க்குறாப்புல அப்படியே என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு ஃப்ளாஷ்பேக் போகிறாப்புல. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, ட்ரெயினில் தான் இருக்காப்புல இவர். ட்ரெயினில் இருக்கும்போது எய்த்தாப்பில் உள்ளவர்கிட்ட வந்து அப்படியே நியூஸ் பேப்பரை வாசித்துட்டு இருக்காப்புல. அப்படி இந்த நியூஸ் பேப்பரை வந்து வாசிட்டு இப்போ அடுத்தாப்புல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். It all started a month ago. Dad and I had spent the entire Saturday afternoon at the computer fair. Dad's nutty about computers. He's got a Pentium 150 MHz processor with 256 RAM, 1.2 GB hard disk drive and a 16-speed CD-ROM. Complete with speakers, printer, modem, scanner. It can do everything. Paint, play music, create displays. Even when my homework's rubbish, it looks fantastic. Best of all the games, Tornado, Mi Babashk, Black Belt, Chiron's Castle. I have played them all. With the screen so big and the volume up loud, it almost feels as if you're inside the games, battling it out with the Z's or B's, twisters or whatever. உடனே நமக்கு வந்து இப்போ கதையை சொல்கிறாப்புல ஃப்ளாஷ்பேக்கில். இதெல்லாம் ஒரு மாதம் தான் நடந்துச்சு. அப்பாவும் அவரும் வந்து ஒரு சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வந்து கம்ப்யூட்டர் ஃபேர் போயிருக்காங்க. டேட் வந்து ரொம்ப மென்டல் மாதிரி கம்ப்யூட்டர் பற்றி ரொம்ப ஆர்வம் உள்ளவர். பென்டிஎம் மெகாஹெட்ஸ் ப்ராசஸர் வச்சுருக்காப்புல, 256 ரேம் வச்சுருக்காப்புல, ஹார்ட் டிஸ்க் ட்ரைவு, 16D CD-ROM இதெல்லாம் வச்சு, ஸ்பீக்கர்லாம் வச்சு, பிரிண்டர், அப்புறம் இன்டர்நெட்டுக்கு, அப்புறம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு எல்லாம் வச்சுருக்காப்புல. அவரோட கம்ப்யூட்டர் எல்லாம் பண்ணும், பெயிண்ட் பண்ணும், மியூசிக் பண்ணும், டிஸ்பிளே எல்லாம் போடும். அப்புறம் ஹோம்ஒர்க் கூட வந்து நல்லா இல்லைன்னா கூட சூப்பராக ஆக்கிரும். நல்லா இருக்கு இல்லையா? அப்புறம் சூப்பர் என்னென்னா கேம்ஸை நிறையா விளையாடலாம். ஒரு 3 கேம்ஸ் சொல்கிறாப்புல. எல்லா பிளேயும் நான் வந்து விளையாண்டுருக்கேன். ஸ்க்ரீன் ரொம்ப பெருசாக இருக்குது, வால்யூம் ரொம்ப லவுடாக இருக்குது. உடனே இதெல்லாம் வந்து நம்ம கம்ப்யூட்டர் கேம் விளையாடும் போது என்னதோ புதுசாக ரியலாக வந்து விளையாண்டுருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த கம்ப்யூட்டர் விளையாடும் போது. Technology was advancing every day. And Dad couldn't resist any of the new gadgets or gizmos that came on the market. That was why we went to the computer fair. We came away with a virtually reality visor and glove and a handful of the latest interactive psychodrive games. They are terrific. Not only do the visor and glove change what you see, but better than that, you can control the action by what you are thinking. Well, cool. When we got them, I remember some of them were not new. Anyway, back at home, I launched off into the first of the games. It was called Wild West. That's what I like about computers. The more futuristic they get, the better you can understand the past. I wasn't standing in the converted loft, the power base as Dad calls it, anymore. I was really there, striding down the dusty track through the center of the town. There was a sheriff's badge pinned to my shirt. As I burst in through the swing doors of the saloon, everyone was silent and glad at me. I strode over to the bar. Sarsaparilla, I said, and a glass of fizzy red stuff came sliding along the bar towards me. As I took a sip, I heard a loud crash. I spun around, and there, still halted in the doorway, was a black-eyed Jed, the fastest gun in the West. "This town ain't big enough for both of us, Sheriff Dawson," he drawled, and fingered his guns lightly. "Outside, just you and me." டெக்னாலஜி வந்து நாளுக்கு நாள் அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கு. டேட் வந்து எப்பவும் புதுசாக வாங்கணும் அப்படின்னு இருப்பார். அதுக்கு வாங்குறதுக்கு தான் அங்கே மார்க்கெட்டுக்கு வந்தால் கம்ப்யூட்டர் ஃபேரில் வந்து எல்லாமே வந்து உண்மையாக இருக்கிற மாதிரியே எல்லாம் இருக்குது அந்த கேம்ஸ் எல்லாம். உடனே எல்லாமே சூப்பராக இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வாங்கினோம். உண்மையாக இருக்கும் அந்த கேம் விளையாண்டா. அந்த கேமில் வந்து
சில விஷயங்கள்லாம் புதுசு கிடையாது. சரி வீட்டில் வச்சு என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு கேம் வந்து லான்ச் பண்ணேன். கேம் பேர் வந்து வைல்டு வெஸ்ட்டு. அது வந்து ஃப்யூச்சரில் வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் கேம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃப்யூச்சரிஸ்டிக்காக உள்ள கேம் இது. இந்த கேம்ஸ் மூலமாக நம்ம பாஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பண்ணும்போது வந்து ரியாலிட்டி மாதிரியே போயிட்டேன் கேம்குள்ளே. கேமில் நான் வந்து போகிறேன் அந்த டவுனுக்குள்ளே போகிறேன், வைல்டு வெஸ்ட்டுக்குள்ளே டவுனில். அந்த சென்டர் ஆஃப் டவுனில் நடந்துட்டு என்னோட துணியில் வந்து ஷெரீஃப் பேட்ஜ் வந்து இருந்துச்சு, என்னோடய ஷர்ட்டில் பின் பண்ணியிருந்தேன். அப்படியே வந்து நான் ஒரு சலூனுக்குள்ளே போனேன். இந்த பழைய படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு பார் மாதிரி இருக்கும். அது வந்து உள்ளே போகிறதுக்கு இந்த பழைய டாக்டர்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அந்த டோரை வந்து தள்ளிக்கிட்டே ஸ்விங் டோர் அப்படி இங்கேயும் அங்கேயும் போகும். உள்ளே போனேன். எல்லாருமே அங்கே இருந்தவங்களும் என்னை பார்த்துட்டு எல்லாம் அமைதியாக அப்படி பார்த்தாங்க. பார்க்கும்போது நான் வந்து அப்படியே நடந்து போயிட்டு அந்த பாரில் போய் சர்சபாரிலா அப்படின்னு சொன்னேன். எனக்கு வந்து ஒரு போதை ஏற்றுற மாதிரி ஒரு ரெட் ட்ரிங்க் ஒன்று வந்துச்சு எனக்கு அப்படின்னு. உடனே சர்சபாரிலான்னு ஏதோ ட்ரிங்க் நினச்சிடாங்க, நன்னாரியை தான் சொல்கிறாப்புல அவரு. அதை அப்படியே ஒரு ட்ராப் சிப் எடுத்த உடனே பார்த்தா ஒரு சவுண்டு கேட்டுச்சு. உடனே சுற்றி அப்படி திரும்பி பார்த்தா அங்கே வந்து எனக்கு வந்து கருப்பு உருவம் ஏதோ தெரிஞ்சிச்சு. அதுதான் பிளாக் ஐடு, அதாவது கண்ணில் வந்து ஓங்கி அற விட்டா இப்படி கண்ணு வீங்கியிருக்கும் இல்லையா, அதான் பிளாக் ஐடு ஜெட்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து கன்று வந்து சும்மா வேகமாக சுடுறவர். அவர் சொல்கிறப்பல இந்த டவுன் வந்து 2 பேருக்கு உள்ள டவுனு கிடையாது, ஷெரீஃப் டாசன் அப்படின்னு சொல்கிறாப்புல. சொல்லிவிட்டு அவர் வந்து அப்படி பேச்சை இழுத்து இழுத்துட்டு கன்னை வந்து கன்னு வந்து சுடுறாப்புல, ஃபிங்கர்ஸ் வந்து வச்சிருக்காப்புல. சரி வெளியே வா, நீயும் நானும் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாப்புல. I can remember grinning. That was cool. I finished my drink, slammed the glass down on the bar. Jed had already left the saloon. All eyes were on me again. I wondered what sort of score I was notching up. All at once, something strange happened. Up to that point, the game had been pretty as much as I expected. But when the second sheriff appeared through the back door, shouting and waving his arms about, I realized the game was more complicated. "Don't go out!" second sheriff shouted. "And who are you?" I asked. He wasn't like the other characters in the saloon. For a start, he was about my age, and though he looked like a computer image, somehow he didn't move like one. அப்படியே அந்த விஷயத்தை அவர் சொன்ன உடனே நான் வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். வா சூப்பராக இருக்குது அப்படின்னு. உடனே ட்ரிங்க்கை சாப்பிட்டுட்டு அப்படி கிளாஸை வேகமாக வச்சுட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி ஜெட் வந்து ஏற்கனவே வெளியே போயிட்டாப்புல. இப்போ எல்லாருமே வந்து என்ன என் மேலே பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு என்ன பண்ண போகிறான் அப்படின்ட்டு. நான் மனசில் நினச்சிட்டு இருக்கேன் இப்போ என்ன ஸ்கோர் எனக்கு வந்திருக்கும் அப்படின்ட்டு. அப்போ அந்த சமயத்தில் ஒரு புதுசாக ஒரு ஸ்ட்ரேஞ்சாக ஒன்று நடந்துச்சு. என்னென்னா, அது வரைக்கும் நான் வந்து என்ன நினச்சனோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ 2வது ஷெரீஃப்னு ஒருத்தர் உள்ளே வந்தார், பேக் டோர் வழியாக. அவர் கத்திக்கிட்டே கையை வந்து வேவ் பண்ணிக்கிட்டே வந்தார். இந்த கேம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குமே அப்படின்னு இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். செகண்ட் ஷெரீஃப் சொன்னார், வெளியே போகாத அப்படின்னு. உடனே நான் கேட்டேன், நீ யார் அப்படின்னு. அவர் வந்து மற்ற கேரக்டர்ஸ் மாதிரி தெரியல, என்னோட ஏஜ் மாதிரியே இருந்துச்சு. கம்ப்யூட்டர் இமேஜ் மாதிரி இருந்தாலும் அவர் வந்து கம்ப்யூட்டர் இமேஜ் மாதிரி மூவ் ஆகலை. "There's no time to explain," he shouted. "Just follow me." I did what I was told. We raced down a corridor and through a door. We ran past some men and out through another door. "Come on," shouted the other sheriff. We went on through the other door, another door, and ended up back in the saloon. "No," screamed the second sheriff. Then he came back to the back of the saloon and dived through the window. By the time I climbed out after him, he was already sitting on a horse. "Jump in! Jump up!" he cried. He kicked the horse and we sped off in a cloud of dust. "Who are you?" I asked again, but the second sheriff did not answer. He had seen a pose of men on horseback speeding after us. "Keep your head down," he said. At that moment, the sound of a gunshot echoed round the air. The second sheriff groaned and slumped back against me. Ahead of me, in a bright neon lights, came a message: "Game over." As I slipped off the visor, the empty desert disappeared, and I found myself back in the power base. I took off the glove and headphones. I glanced at the score on the screen, 21,095. Then I noticed the printer had come on. I picked up a piece of paper from the tray. At the top was a picture of the second sheriff. The time
This time, though, he was wearing jeans and a sweatshirt. Printed over the bottom was a message. I'm stuck. Please help to retrieve me. Try Dragon Quest. Sebastian Schultz. ஒரு டைம் இல்லை உனக்கு வந்து பேசுறதுக்கு வான்னு கத்துறாப்புல, என்னை ஃபாலோ பண்ணு. அவர் சொன்னதை நான் செஞ்சேன். வேகமாக போனோம், காரிடார் வழியாக வேகமாக நடந்து போனோம். அந்த நடைபாதை தான், ஒரு டோருக்கு வழியாக ஹாஸ்பிட்டலில் நடைபாதை இருக்கும் இல்லையா, அந்த இதுதான். ஒரு டோர் வழியாக போனோம், அப்புறம் இன்னொரு டோர் வழியாக போனோம். கொஞ்சம் மென்லாம் இருந்துகிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் பசங்களாம் இருந்தாங்க. அவங்கள மீறி நாங்கள் போனோம், இன்னொரு டோருக்கு போனோம். வா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாப்புல. அந்த ஷெரீஃப் கத்திக்கிட்டே வேகமாக ஓடினாப்புல. அப்படியே போனால் நாங்கள் வந்து சலூனுக்கே வந்துட்டோம். ஐயோ இங்கேயே வந்துட்டோம் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்னாடி வழியாக வந்து ஒரு விண்டோ வழியாக குறிக்கிறாப்புல செகண்ட் ஷெரீஃபு. அவர் மாதிரியே நானும் விண்டோ வழியாக போனேன். வா வா குதி அப்படின்னு. அங்கே பார்த்தா அவர் ஏற்கனவே வந்து ஒரு குதிரை மேலே உட்காந்துருந்தாப்புல. இதில் வந்து குதி அப்படின்னாப்புல. நானும் அதே பண்ணேன். அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் யார் அப்படின்னு. அந்த ஷெரீஃப் வந்து ஆன்சரே பண்ணல. அவர் வந்து பின்னாடி வந்து ஒரு கும்பல் வந்து துரத்திக்கிட்டே வருது. அதனால் உன்னோட தலையை வந்து கீழே வை, ஹெட் டவுன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த செகண்டில் வந்து ஒரு கன் ஷாட் கேட்குது. கேட்டால் வந்து அந்த ரெண்டாவது ஷெரீஃப் வந்து ஒரு கத்துறாப்புல ஐயோ அப்படின்ட்டு. அது என் மேலே அப்படி விழுகிறாப்புல. அப்போ அந்த சமயத்தில் வந்து வெளிச்சம்லாம் வந்துருச்சு. வெளிச்சம் வந்தோடனே கேம் ஓவர் மெசேஜ் வந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு கம்ப்யூட்டர் முன்னாடி எல்லாம் அந்த டெசர்ட் எல்லாமே வந்து மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ நான் பவர் பேஸ்க்கு பக்கத்தில் இருக்கேன். சரி க்ளவுஸு ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் அப்படி கழட்டி வச்சுட்டு அப்படி ஸ்க்ரீனை பார்த்தேன். 21,095 பாயிண்ட் வாங்கியிருக்கேன். பிரிண்டர் வந்து இப்போது ஏதோ மெசேஜ் வருது பிரிண்டர் வழியாக வந்துச்சுன்னா அதில் வந்து செகண்ட் ஷெரீஃப் வந்து ஒரு பிக்சர் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா ஒரு ஜீன்ஸ் போட்டிருக்காப்புல, அப்புறம் ஸ்வெட் ஷர்ட்டு, அதாவது குளிர்காலத்தில் வந்து டிஷர்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, தலையை மூடுறாப்புல அந்த டிஷர்ட்டு. அதில் வந்து ஒரு மெசேஜ் இருக்குது, என்னை காப்பாற்று, என்னை வந்து காப்பாற்று அப்படின்ட்டு. டிராகன் குவெஸ்ட்டுங்கிற கேம் விளையாடு, அப்போனா நீ வந்து காப்பாற்றிடலாம். அந்த மாதிரி டிராகன் குவெஸ்ட்டுங்கிற கேம் விளையாடு, செபாஸ்டியன் செல்ஸ் அப்படின்னு மெசேஜ் இருக்குது. I wanted to go straight into the game he had suggested, but it was already half an hour after lights out. Next morning, I was up and back on the computer, and soon was walking through the massive studded doors of the Dragon Castle's castle air. The aim of the game was simple. I had to rescue the fair Princess Aurora from the wicked dragon and collect the wicked creature's treasure along the way. I had already got the loads by the time I reached the princess, who had been imprisoned at the top of a tall tower. She was a young woman with the long golden plaits. "My hero," she squealed, take me away from all this." Behind me, I could hear the dragon roaring. "Rescue me now," the princess said urgently. "Never mind her," came a voice. A second knight appeared from the wardrobe. "It's me who needs rescuing." கேமுக்குள்ளேயே நான் சீக்கிரம் போகணும், அந்த கேமை விளையாடணும்னு நினச்சேன். ஆனால் அது வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு, சரி நைட் ஆயிடுச்சு. சரி அடுத்த நாள் காலையில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த கேமை விளையாண்டேன். அந்த கோட்டை வழியாக வந்து நடந்தேன். அது வந்து டிராகன் கோட்டை. அந்த டிராகன்கிட்ட இருந்து ஒரு பிரின்சஸ் வந்து அழகான பிரின்சஸ் அரோரா வந்து காப்பாற்றணும். வழியில் வந்து ஒரு ட்ரெஷர் இருக்கும், அந்த டிராகனோட ட்ரெஷரை எடுத்துகிட்டு வரணும். அதான் கேமு. நான் வந்து பிரின்சஸ் பக்கத்தில் போயிட்டேன். பிரின்சஸ் வந்து கைதியாக இருந்தாப்புல ஒரு டால் டவர், ரொம்ப பெரிய கோட்டையில். அங்கே அந்த கோட்டைக்கு போயிட்டேன். அந்த பிரின்சஸோட தலையில் வந்து நல்லா தங்க நிறமாக இருந்துச்சு கூந்தல். உடனே என்னை பார்த்தோன்னே ஓ ஹீரோ அப்படின்னு சொன்னாப்புல, என்னை சீக்கிரம் காப்பாற்று அப்படின்ட்டு. அப்போது அந்த டிராகனோட குரலையும் கேட்டேன், கத்துது. உடனே ஐயோ என்னை சீக்கிரம் காப்பாற்று அப்படின்னு பிரின்சஸ் சொல்கிறாப்புல. அவளை பற்றிலாம் கவலைப்படாத, அந்த அம்மாவை பற்றி கவலைப்படாத அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. பார்த்தா அது வந்து இன்னொரு செகண்ட் நைட்டுனா வந்து வாரியர் மாதிரி சண்டை போடுறதுக்கு வந்து தைரியமாக வந்து சண்டை போடுவாங்க. அது செகண்ட் நைட் வந்து சொல்கிறாப்புல, அந்த பிரின்சஸ்லாம் ஒன்றும் காப்பாற்ற வேண்டியதில்லை, நீ என்ன தான் நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. "Sebastian," I said. The second knight nodded. "Quick," he said, "while there's still time." With a pair of scissors, he chopped off the princess 2 long plaits. He tied them together, fixed one round the bedpost, and threw the other
Out of the window, now, he screamed, as he leapt for the window and down the hair rope. At that moment the dragon appeared. I gasped and leapt too. As I lowered myself down, I felt the dragon's fiery breath. Across the moonlit battlements, we ran down a spiral staircase and through the secret passage on the other side of the tapestry, and the whole time I could hear and feel even the smell of the eagle dragon following in close pursuit. "The dungeons!" Sir Sebastian cried out. "They are our only hope." We went down the cold stone steps, swords drawn. Suddenly the dragon appeared at the end of the corridor. Before we even had time to turn around, the dragon was upon us. I swung my sword, but it was no good. The dragon was only interested in Sebastian. There was nothing I could do to prevent it getting him. Game over. செபாஸ்டினா அப்படின்னு சொன்னேன். உடனே செகண்ட் நைட் வந்து சொன்ன, ஆமாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்ட்டு ஒன்று சிசர் எடுத்தாப்புல அந்த பிரின்சஸோட கூந்தலை வெட்டிட்டு, ரொம்ப கூந்தல் வந்து ரொம்ப வளர்த்தியாக இருந்துச்சு. ஒரு எண்டை வந்து மேலேயும் இன்னொரு ஒரு பெட் போஸ்ட்டும் வந்து கெட்டுறாப்புல, கெட்டிட்டு வெளியே தூக்கி வீசுறாப்புல. வீசினா அது வந்து வீசிட்டு அதை பிடிச்சி கீழே இறங்கு அப்படிங்கிறப்பல, சரி அப்படின்னு சீக்கிரம் அப்படின்ட்டு உடனே நாங்கள் 2 பேரும் அப்படின்னு இறங்கி வந்தோம் அந்த ஹேர் ரோப் வழியா. அப்போ பார்த்தா அந்த டிராகன் வந்துருச்சு. டிராகன் வந்தோடனே ஐயோ அப்படின்ட்டு ஆண் வாய் பிளந்தேன். அப்போ சீக்கிரம் எல்லாம் கீழே இறங்கணும். அப்போது அந்த டிராகனோட மூச்சு அந்த வந்து என்னோட உடம்பேல படுது. பட்டா ஐயோ இந்த எப்படி நம்ம வந்து உயிரை வந்து காப்பாற்றிக்க போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போது சீக்கிரம் நாங்கள் வந்து ரொம்ப ஸ்பைரல் ஷேப்பில் இருக்க ஸ்டேர் கேஸ் வழியாக நடந்து போனோம். வேகமாக நடந்து போனோம்னு சொல்லக்கூடாது, ஓடணும். அப்புறம் இன்னொரு சீக்ரெட் பேசேஜ் வழியாக போனோம். போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து கிளியராக தெரியுது டிராகன் வந்து எங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது. அதோட மூச்சு காற்று படுது. ஐயோ எப்படிடா நம்ம வந்து எப்படி நம்ம வந்து நம்மளை காப்பாற்றிக்க போகிறோம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாப்புல. டஞ்சன் அப்படின்னு சார் செபாஸ்டின் சொல்கிறாப்புல. இப்போது இது வரைக்கும் செபாஸ்டின் சொன்னாப்புல, இப்போ தான் வந்து சார் செபாஸ்டின் சொல்கிறாப்புல. அப்போது செபாஸ்டின் சொல்கிறாப்புல, இதுதான் நம்மளோட ஹோப் அப்படின்ட்டு. டஞ்சன்னா பிரிசனர்ஸ் அடைச்சி வச்சுருப்பாங்க, ரொம்ப இருட்டறையாக இருக்கும் அந்த மாதிரி அறைக்குள்ளே. அப்போ அந்த படி வழியாக இறங்குனா எங்களோட வாழை வந்து கையில் ஏந்திக்கிட்டே நடந்தால் டிராகன் வந்து எங்கள் முன்னாடி வந்துருச்சு. அந்த நடைபாதை வழியாக எங்களுக்கு டைம் இருக்கிறதுக்கு முன்னாடி டிராகன் வந்து எங்கள் முன்னாடி வந்துருச்சு. உடனே நான் என்னோட வாழை வந்து வீசினேன். ஆனால் வந்து அது பெருசாக உபயோகம் இல்லை. டிராகனுக்கு வந்து செபாஸ்டின் மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டு. அது செபாஸ்டின் வந்து அது பிடிச்சிருச்சு. அதுக்குள்ளே மெசேஜ் வந்துருச்சு, கேம் ஓவர்ன்ட்டு. This time the message said in the printer, "Better luck next time. Please don't give up, Michael. Otherwise, I'll have to stay in here forever. Try jailbreak. I think it might just work. Cheers, Seb." It didn't even bother to read the rules of the jailbreak before going in. I knew that my task would be rescue the boy, and sure enough, my cellmate prisoner was 0248 Schultz. "I've got to get out of here," Sebastian sighed. "Are you going to help?" "Of course," I said. "Have you got a plan?" Stupid question. With the help of a skeleton swipe card, we were soon out of the cell, racing down the corridors. Sirens wailed, guard dogs howled, heavy boots came trampling. Behind us, steel-barred doors slammed shut. We dodged the guards, we fled the dogs. We made it to a staircase, pounced upwards. கேம் ஓவர் ஆயிடுச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணேன், முடியலை. இப்போ மறுபடியும் பிரிண்டர் சொல்லிச்சு, பெட்டர் லக் மைக்கேல் வந்து கிவ் அப் பண்ணிடாத. ஸோ இப்போ நமக்கு தெரியுது, நமக்கு ஸ்டோரி சொல்கிற ஒரு பேர் மைக்கேல். இல்லைன்னா நான் வந்து இங்கே தான் எப்போவுமே இருக்கணும், ஜெயில் பிரேக் ட்ரை பண்ணு, அது உனக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும், சியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி, இப்போ ஜெயில் பிரேக் நான் விளையாடணும், அதோட ரூல்ஸை கூட நான் வந்து வாசிக்கலை. சரி, நான் எப்படியா அந்த பையனை வந்து காப்பாற்றணும். சரி ஓகே அப்படின்ட்டு உள்ளே போனால் அவர் வந்து செல்லில் இருக்கிறாப்புல. அந்த செல்லோட பிரிசனர் நம்பர் வந்து 0248 ஷெல்ஸ் அவரோட பேர் இல்லையா. அவர் சரி சீக்கிரம் வெளியே வரணும் அப்படின்ட்டு செபாஸ்டின் வந்து சொல்கிறாப்புல. சரி என்னை வந்து காப்பாற்ற போறியா அப்படின்னு. நானும் ஆமாம் சரி எதுவும் பிளான் வச்சுருக்கியா அப்படின்னு அவரை கேட்குறேன். ஸ்டூபிட் கொஸ்டின். ஏன்னா என் கையில் வந்து ஸ்கெலட்டன் ஸ்வைப் கார்டு ஒன்று இருக்குது. அதை வச்சுட்டு சீக்கிரம் வந்து நாங்கள் வந்து ஸ்வைப் பண்ணால் செல் வந்து திறந்துருச்சு. உடனே எல்லாம் வெளியே வந்தோம். வெளியே வந்தால் நாங்கள் எஸ்கேப் ஆகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. உடனே சைரன்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டு, அங்கே உள்ள வேட்டை நாய்கள் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த நாய்கள்லாம் வந்து துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாதுகாத்துக்கிட்டு இருக்கும் இல்லையா நாய். அப்புறம் எல்லாரும் வந்து எங்களை துரத்த ஆரம்பித்தாங்க.
வேகமாக ஓடிட்டு இருந்தோம். அப்படியே பண்ணிட்டு இருந்தாப்புல ஒரு ஸ்டேர் கேஸ் வழியாக வந்து நாங்கள் மேலே போயிட்டு இருந்தோம். On the roof, Sebastian looked around and glanced at his watch nervously. "He should be here by now." "What?" I said. That," said Sebastian and pointed. "A helicopter," I explained. "That was my idea," said Sebastian excitedly. "If only it would go a bit faster." At that moment, the door behind us burst open. 12 guards with vicious dogs were standing there. The next instant, the dogs were hurtling towards us, all bad teeth and dribbling jowls. Out of the corner of my eye, I saw Sebastian take a step backwards. "No!" I screamed. It was too late. The boy had slipped and was tumbling back through the air, down to the concrete below. "Game over." As I removed my visor, looked in the printer tray. This time it was empty. I felt really bad. I'd failed Sebastian. I'd failed the game. It was only later, when the scenes began to fade in my memory, that it occurred to me that Sebastian Schultz was at that game. Strangely, although I went back to the Wild West, Dragon Quest, Jailbreak, after that I never met up with Sebastian again. Then yesterday I heard from Sebastian in the printer tray was a sheet of paper. "Can we have one last try?" It said. "I think the helicopter, that was the right idea. There's got to be some kind of an accident. Go into war zone. If this doesn't work, I won't bother you again. Cheers," said. I couldn't tell which war zone we were in. It was a city somewhere. Tall buildings were windowless and riddled with holes. Machine guns fired wrecked at the city. The walls tumbled, bombs exploded, and I knew was that Sebastian and I had to make it to that helicopter in one piece. We ran across no man's land of rubble, smoke, dogging sniper fire. At the far end, we went through the door in a wall. The helicopter was on ground waiting for arrival. We started to run, but the tank fire sent us scuttling back to the wall. "A jeep!" Sebastian shouted at me and nodded at a vehicle parked by the road. He jumped in, turned the ignition key and revved the engine. "Jump in!" அப்போ அந்த ரூஃப் வழியாக நாங்கள் மேலே போயிட்டோம். போயினா அந்த வாட்ச் வந்து பார்த்துட்டே இருக்காப்ல செபாஸ்டியன். "இந்த நேரத்துக்கு வந்திருக்கணுமே, என்னப்பா?" அப்படின்னு நான் கேட்டேன். "அங்கே" அப்படின்னு ஒரு ஹெலிகாப்டர். "ஓ" அப்படின்னு சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. "அதுதான் என்னோட ஐடியா" அப்படிங்கிறப்ப செபாஸ்டியன். சரி, இது வந்து வேகமாக போயிடணும் அப்படின்னு அந்த செகண்டில் தான் டோர் ஓப்பன் ஆச்சு. 12 கார்ட்ஸ் வந்தாங்க. அவங்க கையிலெல்லாம் ஒரு நாய் இருந்துச்சு, ரொம்ப மோசமான நாய். வாயெல்லாம் பல்லெல்லாம் திறந்துக்கிட்டு அப்படி கடிச்சிக்கிட்டே இருக்காப்புல. அடுத்த செகண்ட் அந்த நாயில் எங்களை பாயறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. உடனே அந்த கார்னரில் நான் பார்த்தேன், ஒரு செபாஸ்டின் வந்து ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்தாப்புல. "ஐயோ நோ" அப்படின்னு நான் கத்துனேன். ஆனால் லேட்டு. ஏற்கனவே அந்த பையன் வந்து கீழே போயிட்டு இருக்காப்புல. கேம் ஓவர் மெசேஜ் வந்துச்சு. சரி, கேம் எல்லாம் வந்து சரி முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு என்னோட க்ளவுஸ் எல்லாம் கழட்டிட்டு பிரிண்டர் ட்ரேயை பார்த்தேன். இந்த டைம் எம்டியாக இருந்துச்சு. சார், ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணேன். நான் ஃபெயில் பண்ணிட்டேனே செபாஸ்டியனுக்கு, கேமை ஃபெயில் பண்ணிட்டேனே. அப்போ தான் என்னோட மெமரிக்கு வந்து யோசித்தேன், சரி செபாஸ்டியன் செல்ஸ் தான் கேமோ அப்படின்ட்டு. இருந்தாலும் சரி ஓகேன்னு வைல்ட் வெஸ்ட்டுக்கு போனேன், டிராகன் குவெஸ்ட் போனேன், ஜெயில் பிரேக் போனேன். ஆனாலும் செபாஸ்டியன் நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் நேற்று வந்து செபாஸ்டின்ட்டு ஒரு பிரிண்டர்லேருந்து மெசேஜ் வந்துச்சு, ஒரே ஒரு ட்ரை பண்ணலாமா, ஹெலிகாப்டர் கரெக்டான ஐடியா தான், ஆனால் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஏதோ சம்திங் ராங்காக நடந்துருச்சு, வார் ஜோனுக்கு வா, அது வந்து ஒர்க் ஆகலைன்னா நான் வந்து உனக்கு வந்து நான் லெட்டர் எழுத மாட்டேன் அப்படின்ட்டு. உடனே சரி ஓகே வார் ஜோன் போயிட்டேன். போனால் அங்கே ஒரு சிட்டி இருக்குது. அந்த சிட்டி வந்து ரொம்ப டால் பில்டிங்ஸ்லாம் இருக்குது, விண்டோலாம் கிடையாது. அங்கங்கே இந்த தோட்டா இருக்கு இல்லையா, அது பட்டு ஓட்டெல்லாம் இருக்குது அந்த செவுரில் வந்துட்டு. சரி, வால்ஸ்லாம் உடஞ்சி கிடக்கு, செவுறு உடஞ்சி கிடக்கு, இடிஞ்சு கிடக்கு, பாம்ஸ் வெடிச்சிக்கிட்டு இருக்கு. அங்கே ஹெலிகாப்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அங்கே வந்து கரெக்டாக போய் சேரணும். அங்கே போனான்னா அப்புறம் ஒரு ஸ்னைப்பர் ஃபயர் வந்து வேக வேகமாக வந்து துப்பாக்கிகளே சுட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் டேங்க் வந்து ஃபயர் ஆகிட்டு இருக்கு. டேங்க் மிலிட்ரி டேங்க் இருக்கு இல்லையா, அதை வந்து வச்சு சுடுறாங்க. சரி ஓகே, நம்ம அப்போ எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு ஜீப்பை பார்த்தோம். ஜீப்பில் உடனே வேகமாக ஜீப்பில் செபாஸ்டியன் ஏறிட்டான். ஜீப் வந்து ஸ்டார்ட் பண்ணாப்புல. A tank was hurtling after us. Suddenly, Sebastian slammed on the brakes and sent this jeep skidding over into a spin. I leapt clear, jumped into the helicopter. The helicopter started to go upwards. I look around. Sebastian wasn't there. "Wait!" I shouted at the pilot. I looked back.
The jeep had stopped, but Sebastian hadn't gone out. "Come on!" I yelled, but Sebastian was sitting as if his body had been turned to stone. The tank crashed into the jeep, and Sebastian was thrown into the air. Round and round he tumbled, closer to the helicopter. He landed with a thud. Just below the hatch, I pulled him up, and he sat down beside me. The helicopter soared into the sky. I'd done it. I rescued Sebastian at last. But before I had a chance to say anything to him, though, the helicopter flew into a thick cloud. I turned everything blinding white. I couldn't see a thing until "Game Over" flashed up. When I removed the visor, the screen was flashing the score of 40 million. I hit the jackpot. I'd finally cracked the game. At least that was what I thought then. Now I knew that Sebastian Schulz, the boy from the game, really did exist. I had seen the proof in the newspaper. But how, I wondered, as I got off the train. At home, I checked the net. I wanted to learn more about the miracle recovery story. I found what I was looking for quickly enough. Apparently, at that time of the accident, Sebastian was using his laptop to play one of his same Psycho Drive games that I have got. My heart pounded furiously. What if, because Sebastian had been plugged into the computer, when he banged his head in the accident, the computer had saved his memory on its own? Then what if the weird versions of the games I had drawn into had all been the attempts to retrieve that memory? After all, Dad always says about the computer's memory, it can never forget. Michael, nothing ever gets lost. But even if it was possible that Sebastian's memory had been stored on the disk, how it had ended up on my computer? Scrolling down the article, I had found the possible explanation. Answering a reporter's question as to what the family was going to do next, Mr. Schulz said they were off to stock up on some games. It was while we were in the hospital. Someone stole the lot. I don't know what happened to them. ஒரு டேங்க் வந்துச்சு, வேகமாக இங்கே வந்துச்சு. அந்த டேங்க் சரி அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்ட்டு பிரேக்கை மிதிக்கிறாப்புல. பிரேக் மிதிச்சோடனே ஜீப் ஒரு ஸ்பின் ஒரு சுற்றிட்டா நான் அப்படி குதிச்சிட்டேன் ஹெலிகாப்டருக்கு. உடனே ஹெலிகாப்டர் மேலே போக ஆரம்பிச்சிட்டு செபாஸ்டின் அங்கே இல்லை. உடனே பைலட்டை சொன்னேன் நில்லுங்க அப்படின்ட்டு. அங்கே பின்னாடி திரும்பி பார்த்தேன். செபாஸ்டின் அந்த ஜீப்பில் தான் இருந்தாப்புல, வெளியே வரல. உடனே நான் வெளியே வா அப்படின்னு கத்தினேன். அவரோட பாடி கல் மாதிரி இருந்துச்சு. டேங்க் ஜீப் மேலே மோதிடுச்சு. அவர் காற்றுல அப்படி வேகமாக பறந்தாப்புல. அப்படி பறந்து ஹெலிகாப்டர் மேலே விழுந்துட்டாப்புல. சரி அப்படி இப்படின்னு சொல்லி ஹெலிகாப்டர் உள்ளே இழுத்தாச்சு. அப்பா வழியாக செபாஸ்டினை காப்பாற்றியாச்சு. நான் அந்த கேம் கிராக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்லும்போது செபாஸ்டின் எதுவும் பேசுறதுக்கு முன்னாடியே கேம் ஓவர்னு மெசேஜ் வந்துருச்சு. ஓகே, என்னோட வைசர் எல்லாமே கழட்டிட்டு அப்படி பார்த்தா எனக்கு 40 மில்லியன் பாயிண்ட் வந்துருச்சு. வாவ் சூப்பர் அப்படின்ட்டு. அப்புறம் நான் மறந்துட்டேன். எனக்கு செபாஸ்டின் ஷல்ஸ் சரி ஓகே கேமில் உள்ள பையன் போல், உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. இப்போ பார்த்தா நியூஸ் பேப்பரில் வாசிக்கிறேன். அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சரி ட்ரெயினில் இருந்து இறங்கினேன். இறங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் மிராக்கிள் ரெக்கவரி ஸ்டோரி பற்றி. பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் போது லேப்டாப்பில் செபாஸ்டின் விளையாண்டு இருந்திருக்காப்புல. அந்த ஆக்சிடென்ட் நடந்த பிறகு தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அந்த சைக்கோ கேம் விளையாண்டுக்கிட்டே இருந்தாப்புல அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஓகே அந்த கம்ப்யூட்டர் விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது தலையில் இடிச்சிருக்காப்புல அந்த ஆக்சிடென்ட். அப்போது மேபி கம்ப்யூட்டர் அவர் மெமரி சேர்த்து வச்சிருச்சோ, உள்ளே ஸ்டோர் பண்ணிருச்சோ, சேவ் பண்ணிருச்சோ. ஏன்னா அந்த கேம் இந்த கேம் நம்ம மறுபடியும் விளையாண்டோம் இல்லையா, இது அட்டம்ப்டா அவரோட மெமரியை மறுபடியும் வாங்கணுங்கிறதுக்கு. ஏன்னா டேட் எப்பவும் சொல்றாப்புல மெமரி கம்ப்யூட்டர்லேருந்து எப்பவும் எரேஸ் பண்ணவே முடியாது, மறையவே செய்யாது அப்படின்ட்டு. ஸோ இந்த மெமரியை அவர் எடுத்துக்கிறதுக்கு தான் அந்த கேம் விளையாண்டாரா செபாஸ்டியன் அப்படின்ட்டு. இது எப்படி என்னோட டிஸ்க், அப்போ அவரோட மெமரி என்னோட டிஸ்க்லேயும் ஸ்டோர் ஆயிடுச்சோ அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இதுதான் கரெக்டான எக்ஸ்பிளனேஷனோ அப்படின்ட்டு. அப்போ பார்த்தா ரிப்போர்ட் கேள்வி கேட்குறாப்புல ஃபேமிலி என்ன பண்ண போறீங்க அடுத்ததுன்னு. அப்போ அப்பா சொல்றாப்புல, ஷல்ஸோட அப்பா சொல்றாப்புல நாங்கள் கொஞ்சம் கம்ப்யூட்டர் கேம்ஸ் வாங்க போறோம்ட்டு. சரி அப்புறம் வேற யாரோ கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ இது எனக்கு இப்போ புரிஞ்சுக்கிச்சு ஓரளவு. உங்களுக்கு புரிஞ்சுச்சா?
I said quietly. They ended up at the computer fair and we bought them. I left the net and I checked my email. There was one from Sebastian. With trembling fingers I clicked in and read the message. Dear Michael, it said, thank you. I'm not sure how it happened, but thanks. You saved my life. Let's meet up soon. Cheers, Seb. Please keep the games. You've earned them. I shook my head. A real message from the real Sebastian Schultz. We both knew that by relieving the accident, something wonderful had happened. But then again, now that there are two advanced intelligences on Earth, who can say what is and what isn't possible? And what I know is this. Everything I've described is true, virtually. நான் அமைதியாக எனக்குள்ள பேசினேன். ஓகே, அவங்களும் கம்ப்யூட்டர் ஃபேருக்கு வந்திருக்காங்க, அவங்க கேமை நாங்கள் வாங்கியிருக்கோம். சரி, இன்டர்நெட்டை பார்த்து என்னோடய இமெயிலை பார்த்தேன். செபாஸ்டியன்ட்டு மெசேஜ் வந்திருக்கு. கைகள் நடுங்கிக்கிட்டே நான் வந்து கிளிக் பண்ணேன், மெசேஜ் வாசித்தேன். மைக்கேல், தேங்க்யூ. எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தேங்க்ஸு. என்னோடய லைஃப் வந்து காப்பாற்றிட்டேன். நான் சீக்கிரம் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணுவோம். சேர்ஸ் அப்படின்னு. செபாஸ்டியன், என்னோட கேம்ஸை நீயே வச்சுக்க, நீ வந்து ஏர்ன் பண்ணியிருக்க அப்படின்ட்டு. உடனே நான் வந்து தலையாட்டிட்டேன். ரியல் மெசேஜ், ரியல் செபாஸ்டியன் ஷுல்ட்ஸ் வந்து. இப்போ ரெண்டு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ரெண்டு இன்டெலிஜென்ட் அட்வான்ஸ் இன்டெலிஜென்ஸ் வந்து இருக்குது. மேபி கம்ப்யூட்டரும் அவங்க மனித இன்டெலிஜென்ஸ் சொல்லலாம். ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்கு. அப்பா, ஒரு வழியாக வந்து ரிலீவ் ஆகிட்டேன். சரி, யாருக்கு தெரியும் எது நடக்கும் எது நடக்காது அப்படின்ட்டு. சரி, ஆனால் எனக்கு தெரியும் எல்லாமே நான் சொன்னது வந்து ட்ரூ. கம்ப்யூட்டர் உலகத்துக்கு வந்து இது தெரியும் உண்மைன்ட்டு. உங்களுக்கு தெரியுதாப்பா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். இது லாங் வீடியோ தான். சிபிஎஸ்சிக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ அட்டெம்ப்ட். இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நிறைய ஹிந்தியில் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே, தமிழில் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன முயற்சி. எனிவே, தேங்க்யூ. See you in the next video. Bye.